125cc பைக்ஸை பொறுத்தவரை பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஸ்டைலிங்க்கும் கம்ஃபர்ட்டுக்கும் மைலேஜுக்கும் எல்லாத்துக்குமான ஒரு பேலன்ஸ்டான ஒரு செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து ரீசெண்டாக நிறைய ஸ்போர்ட்டியான 125 பைக்ஸ் வந்து லான்ச் ஆயிருந்து. கேடிஎம்மோட டியூக் 125, என்எஸ் 125 பஜாஜோடது, இது ரெண்டுமே வந்து அப்பப்போ டிஸ்கண்டினியூ, அப்பப்போ சேல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்தாலும் ரைடர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து டிவிஎஸ்ல இருந்து நல்லா ஹாட்டாகவே செல் ஆகிட்டு இருந்தா அந்த ஸ்போர்ட்டியான கேரக்டர்ல. அதுக்கு சரமாரியான ஒரு காம்படிஷனா ஹீரோ அவங்களோட அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற நேம் பேட்ஜிங் எடுத்து எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற சூப்பர் ஸ்போர்ட்டியான ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸையுமே இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் மொத தடவையாக பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வண்டியோட டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கிறது வந்து நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லி கார்பரேஷன் ஹீரோ ஷோரூம் தான். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம வீடியோக்கு ஸ்டார்டிங்ல எண்டிங்ல அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் நீங்கள் இருந்தாலுமே அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து டிலே இல்லாமல் அவங்க இந்த எக்ஸ்ட்ரீம் 125 மற்ற ஹீரோ பைக்ஸ் எல்லாமே வந்து டெலிவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த அட்டகாசமான வண்டியோட டிசைன் டீட்டெயிலிங் போவோம். டிசைனில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே வந்து பார்த்தோம்னா ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்லீக் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப்பாக, அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற நேம் பிராண்டிங் ஏற்ற மாதிரியே சூப்பர் ஷார்ப்பாக இருக்குது. டாப்பில் தான் உங்களுக்கு அந்த டிஆர்எல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எல்இடி யூனிட் வந்து வருது. ஹீரோ லோகோ வந்து அதில் டாப்பில் குட்டியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்பர் பிளேட் ஃபிக்சேஷனுக்கான அந்த யூனிட்டுமே வந்து டாப்பில் தான் வருது. அது கீழே பார்த்தோம்னா ஃபுல் எல்இடி வந்து ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் வேரியன்ட், நான் ஏபிஎஸ் வேரியன்ட் ரெண்டுலேயுமே வந்து எல்இடி டைப்பில் தான் வருது. உங்களுக்கு சூப்பராகவே குட்டியாக க்யூட்டாக ஒரு ஃபேஸ் டைப்பில் இருக்கக்கூடியது. இண்டிகேட்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் எல்இடி தான் வருது. ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வரை பொறுத்தவரை உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஃபோர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 37mm டயமீட்டர் இருக்கக்கூடியது. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏபிஎஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏபிஎஸ்மே வந்துருது. ஏபிஎஸ் இருக்கக்கூடிய இந்த டாப் மாடல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஸ்கோட சைஸ் வந்து 276 மில்லிமீட்டர்ஸ் வந்து டிஸ்கோட சைஸ் வரும். மற்றது நார்மல் வேரியன்ட்ல வந்து பார்த்தோம்னா 240 மில்லிமீட்டர்ஸ் வந்து இதில் வரும். ஒரு 5000 ருபீஸ் தான் வந்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வருது. டயரோட சைஸ் பார்த்தோம்னா 17 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 90/90 வந்து ஃப்ரண்டோட இது. உங்களுக்கு 5 ஸ்போக் வந்து மெயினாக வருது. அதில் வந்து எல்லாத்துலேயுமே 2 குட்டியான ஸ்போக்ஸில் வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிசைன். அடுத்து அப்படியே சைட் ப்ரொஃபைல் வந்தோம்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து பிளாக், அப்புறம் வந்து ரெட்டு, ப்ளூ அப்படின்னு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக வருது. இந்த பிளாக் கலரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்லாக டாப்பில் கிரே, அதுக்கப்புறம் இந்த பிளாக் அப்படின்னு வருது. மற்ற வண்டிகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டோன் கலர் மாதிரி வந்து கிடைக்கும். என்னன்னா இதில் வந்து டாப்பில் கிரேயாக வரும். ரெட் வண்டி அப்படின்னா இதில் இந்த போர்ஷன் ரெட் வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல கான்ட்ராஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நல்ல ஷார்ப்பான ஒரு ஷ்ரவுடு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. 125R அப்படிங்கிற பிராண்டிங் அதிலே தான் வருது. எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடுது. அதுவுமே வந்து நல்ல 3Dல சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 10 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி. வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 66 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அவங்க டெஸ்டட் மைலேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் டிபிடி அப்படிங்கிற ஒரு என்ஜின் டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த மேக்ஸிமம் டார்க் ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுத்துக்கிறது மாதிரி நிறைய பைக்ஸில் இப்போ ஸ்கிப் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கிக்கர் தான். என்னன்னா பேட்டரி ஒரு வேளை வீக் ஆனாலும் அது ஒரு சின்ன ஒரிசம் ஃபேக்டர் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக கிக்கர் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு இதுவுமே வந்து ஸ்போர்ட்டியாக நல்ல ப்ரீமியம் பைக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜினோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து அந்த ஒரு கலர் ஆகட்டும், அந்த பிளாக் அண்ட் அந்த சில்வர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு அலுமினியம் மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட் அதுலேயே ஹீரோ லோகோ வருது. நல்ல ஸ்போர்ட்டியான எக்ஸ்எம்ஆரில், கரிஸ்மா எக்ஸ்எம்ஆரில் இருக்கக்கூடிய அந்த டைப்பில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நல்ல மெட்டலில் நல்ல ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியருக்கான ஃபுட்ரெஸ்ட்டுமே வந்து வந்துருக்கு. சீட்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சீட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. நீட்டான ஒரு கிராப் ரெயில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய டயர் வந்து உங்களுக்கு 12 இன்ச் வீல்ஸ் வந்து வருது. பின்னாடி வந்து 120 செக்ஷன் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக நல்ல பெரிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிஎஸ்மே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது தான். வீலுக்குமே நல்ல ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கு அந்த மட் எதுவுமே வந்து ஸ்பிளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லெஃப்ட் சைட்லேருந்தே வந்து அதுக்கான யூனிட்டையுமே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பின்னாடியுமே வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் தான் வந்து அந்த டெயில் லேம்புமே வந்து உங்களுக்கு வருது. நீட்டான ஃபினிஷிங்கில் உள்ளாடி இருக்குது. எக்ஸ்எம்ஆரில் பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த டெயில் டேடிக்கு சைடில் வந்து 2 சின்ன ஃப்ளாப் மாதிரி லைட்டாக கவரிங்காக கொடுத்துருப்பாங்க. அது வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்பிளாஷ் இதில் வந்தாலுமே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மேலே படாத மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அது கொடுக்கல. பட் அது கண்டிப்பாக
கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். மற்றபடி இந்த பக்கம் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நீட்டாக தான் இருக்குது. செயின் வந்து ஓப்பன் செயின் டைப் தான் இருக்குது. ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கவர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நீட்டான ஒரு பிளாஸ்டிக் பேனல் வந்து கொடுத்துருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த செளி எதுவுமே வந்து நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீட்டாக வருது. பின்னாடி இந்த சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த கீயை போடுறதுக்கான ஸ்லாட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்காக வந்து உங்களுக்கு அந்த நமக்கு ரியர் டெயில் லேம்ப்ஸுக்கான வயரிங் எல்லாமே இதில் போகுது. சின்னதாக உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் புக்லெட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு, டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே இதில் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஷோவாவோட மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஷாக் அப்சர்வர் வந்து ஹீரோ தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடியுமே வந்து நமக்கு வண்டியோட அந்த ஓவரால் டிசைனை பொறுத்தவரை சூப்பர் அண்ட் மஸ்குலராக ஒரு 150cc பைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மாசான ஸ்டைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே வந்து ஏறி உட்காந்து எர்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். இப்போ ஏறி நம்ம லிஃப்ட் பண்ணும்போது வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா கர்பு வெயிட் வந்து 136 கிலோ வந்து வண்டியோட வெயிட் இருக்குது. சீட்டோட ஹைட் பார்த்தோம்னா 794 மில்லிமீட்டர் வந்து சீட்டோட ஹைட். ஆவரேஜாக வந்து கொஞ்சம் ஷார்ட்டான மக்கள், கொஞ்சம் ஹைட்டான மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீட் ஹைட் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 180 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெவல் தான் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். நமக்கு மேக்ஸிமம் வந்து 2 பேரா போனால் கூட அண்டர் பெல்லி ஸ்க்ரேப் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து இருக்குது. இப்போ ரைடிங் எர்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் பொசிஷனில் தான் இருக்கும். என்னதான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு லுக்ஸ் இருந்தாலுமே நல்ல கம்ப்யூட்டர் பொசிஷனில் நல்ல ரிலாக்ஸாக இருக்க முடியுது. இந்த டேங்க்லேயுமே நமக்கு இந்த சிசல் எல்லாம் இருக்கிறதுனால இதில் சூப்பராக நம்மளால் காலை அப்படியே உள்ள நல்லா ரெஸ்ட் பண்ணிக்க முடியுது. இதுவுமே வந்து இப்போ இது வந்து ஒரு நார்மல் கம்ப்யூட்டரில் இந்த லெவலில் நம்ம கால் வச்சிருப்போம் அப்படின்னா கொஞ்சம் ரியர் செட்டாக அந்த ஸ்போர்ட்டினஸ் கிடைக்குது. ஹேண்டில் பார் வந்து நல்ல ஒய்டாக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, நமக்கு நல்லா ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. அதில் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே வந்து நம்ம சுவிட்ச் கியர் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். சுவிட்ச் கியரை பொறுத்தவரை லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீமுக்கான சுவிட்ச், பாசிங் சுவிட்ச், அப்புறம் வந்து ஹசார்ட் லேம்புக்கான சுவிட்சுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர், ஹார்ன் எல்லாமே வந்து நல்ல ப்ரீமியமாக அந்த குவாலிட்டி நல்ல ஒரு ரிச்சான குவாலிட்டியில் வந்து தெரியுது. ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா என்ஜின் கில் சுவிட்ச் ப்ளஸ் கம்பைண்டாகவே வந்து ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே இதுலேயே வந்து வந்துடுது. அடுத்ததாக உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர் வருது. அதுக்கு கீழே வந்து ஸ்பீடோமீட்டர், கியர் பொசிஷன், ஓடோமீட்டர், அப்புறம் வந்து கிளாக், ஃபியூல் எல்லாமே வந்து அதுக்குள்ளாடையே வந்துடுது. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டனுமே இதில் வந்து வந்துடுது. ட்ரிப், ஏபி, ஆவரேஜ், ஃபியூல் எக்கனாமி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே வந்து உங்களுக்கு எல்லா வார்னிங் லைட்ஸுமே வந்து உங்களுக்கு வருது. குட்டியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். சன்லைட்டுக்கும் ஓகேவான ஒரு அந்த விசிபிலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இந்த வண்டியில் வந்து வந்துடுது. ஹீரோ ஆப் அப்படிங்கிற ஆப் வந்து உங்களுக்கு iOSல ஆப் ஸ்டோரில் அப்புறம் அந்த ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கால், எஸ்எம்எஸ், பேசிக்கான அலர்ட்ஸ், கூடவே வந்து வெஹிக்கிளோட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதிலே பார்த்துக்கலாம். கூடவே யூஎஸ்பி அந்த சார்ஜர் பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் கீழே, அதாவது ஹேண்டில் பாருக்கு கீழே ஒரு சின்ன கேப்பில் வந்து அதை நீட்டாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்தாலும் நமக்கு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போது ஏன்னா சீட்டுமே வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ஸோ ஒரு நார்மல் சைஸ் ஆள் இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சீட்டு ஹைட் எப்படி ஆக்சுவலாக ஏறும்போது கொஞ்சம் அதிகம். சீட்டு ஓகேவா? ஓகே, ஆனால் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி. ஓ சரி, ஜஸ்ட் கரெக்டாக இருக்குது. இந்த கிராப் ஹேண்டில் பிடிக்கிறது அது கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் வண்டியோட லுக்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த சீட்டை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நமக்கு லோக்கல் யூசேஜுக்கு வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சீட்டு தான். இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நல்லா ஸ்மூத்தாக வந்து ஐடில் ஆகுது. சின்ன ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு தம்பில் அப்படி நீட்டாக ஐடில் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் வந்து இந்த ஐட்லிங்கில் அப்படி ஆல்மோஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் ரைடரோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ரைடருமே வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் வைப்ரேஷன்ஸ் தான். இதுவுமே வந்து நல்ல காம்படிட்டிவாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃப்ரீயாக ரவாகக்கூடிய நல்ல த்ரோட்டியான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டோட வண்டி வந்து ரைஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஹீரோ மேவரிக்கோட டீட்டெயில்டான ரைடு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்ப்போம். இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 125cc.
இது வந்து உங்களுக்கு ஏர் கூல்ட் என்ஜின் தான், ஃபியூல் இன்ஜெக்டட் என்ஜின் ஆப்வியஸ்லி நமக்கு BS6 நார்ம்ஸ்ல இருக்கிறதுனால. பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா 11.4 பிஹெச்பியும், டார்க் வந்து 10.5 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஹைலைட் ஆன விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 66 கிலோமீட்டர் வந்து நமக்கு டெஸ்டட் சைக்கிள்ல மைலேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து 60 பிளஸ் வந்து நார்மலான யூசேஜுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்துல பிக்கப்லயுமே எந்த குறையுமே வைக்காம 0 to 60 அப்படிங்கிற அந்த ஆக்சலேஷன் என்னன்னா ஒரு 125cc வண்டி அப்படிங்கும் போதே மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டாண்டர்ட்ல நமக்கு சிட்டிக்குள்ளாடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 0 to 60 அப்படிங்கிற அந்த ஸ்பீடு வந்து வெறும் 5.9 செகண்ட், அதாவது ஆவரேஜா 6 செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த டைமிங்லேயே வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து ரீச் ஆகுது. நமக்கு இதுல அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லி இருக்கிற அந்த என்ஜினோட ஃபீச்சர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிரிண்ட் இபிடி அப்படிங்கிற ஒரு புதிய டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அதுல ஹைலைட் ஆன விஷயம்னா லோவர் எண்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான நல்ல டார்க்குமே வந்து இருக்கும். அதே நேரத்துல அந்த நிறைய டார்க்கும் நிறைய பவருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் எந்த விதத்துலயும் நமக்கு மைலேஜ்ல குறை வைக்காத மாதிரியான ஒரு என்ஜின் டியூனிங் பண்ணி இருக்கிறது தான் வந்து அந்த ஸ்பிரிண்ட் இபிடி அப்படிங்கிற ஒரு என்ஜினை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மினிமலா நல்ல கம்மியான லெவல்ல தான் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஹைலைட்டா கண்டிப்பா எடுத்து சொல்லி ஆக வேண்டிய விஷயம். என்னன்னா ஒரு 150cc பைக்ல எல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்மூத் அண்ட் ரிஃபைன்டா வந்து இருக்குது. அந்த என்ஜினோட நோட் வந்து கொஞ்சம் ஒரு த்ரோட்டியா கொஞ்சம் ஷார்ப்பா வந்து இருக்குது. பட் ஸ்டில் வந்து என்னன்னா நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நல்லாவே வெல் கண்டெய்ன்டா சூப்பராகவே வச்சிருக்காங்க. ரொம்ப மினிமலான வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு வண்டியில் வந்து ஃபீல் ஆகுது. இப்போ டிராஃபிக் ரைடிங்கை பொறுத்தவரையுமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. லைட் வெயிட்டாக நமக்கு ஈஸியாக டிராஃபிக்கில் வந்து கட் பண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஹேண்ட்லிங்குமே ஈஸியாக தான் நமக்கு கிடைக்குது. கிளச் அப்புறம் கியரை பொறுத்தவரையிலும் கிளச் வந்து ரொம்ப லைட் அப்படின்னு சொல்ல முடியாது. அடிக்கேட்லி லைட்டான ஒரு கிளச் கொடுத்துருக்காங்க. கியர் வந்து சில இடங்களில் லைட்டாக ஒரு ஸ்லிப் வந்து ஃபீல் ஆச்சுது. மற்றபடி கொஞ்சம் வந்து அந்த லாங் த்ரோ அதாவது கொஞ்சம் புல் பண்ணி போட வேண்டிய ஒரு டைப்பில் கியர் இருக்குது. ஹைவேல நமக்கு ஹை ஸ்பீட்ஸில் அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எல்லாமே பார்த்தாலுமே சூப்பராகவே தான் இருக்குது. அதில் எந்த குறையுமே இல்லை. அடுத்ததாக நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயமே வந்து என்னன்னா வண்டியோட ரைட் குவாலிட்டி. என்னன்னா இந்த ஒரு ஸ்போர்ட்டியான லுக்ஸில் நல்ல என்ஜின் பவரோட சூப்பரான ஒரு டியூனிங்கில் இந்த வண்டியை வந்து ஓவரால் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே அந்த என்ஜினுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேக்கேஜ் வந்து நல்ல தரவாக இருந்தால் தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஒரு ரைடராக பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அதில் வந்து என்னன்னா ரியரில் வந்து அந்த ஷோவாவோட மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து நல்ல ஒரு ரைட் குவாலிட்டியை வந்து கொடுக்குது. என்னன்னா நல்ல கம்ஃபர்ட்டும் இருக்குது. கூடவே வந்து என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதே நேரத்தில் நல்ல கார்னர்ஸ்ல நம்ம நல்லா புஷ் பண்ணி தான் வந்து வண்டியை ஓட்டி பார்த்தோம். நல்ல ஹேண்ட்லிங்குமே வந்து சூப்பராக கொடுக்குது. ரியர் டயர்லையுமே வந்து 120 வித் இருக்கக்கூடிய நல்ல டயர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸ்லோ ஸ்பீட்லையுமே வந்து எந்த விதத்துலையும் கம்ஃபர்ட் வந்து கம்மியாகாத அளவுக்கு எந்த ஃப்ளோட்டுமே இல்லாமல் நல்ல சூப்பரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸ் வந்து நீட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். என்னன்னா ஒரு நல்ல மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து இந்த ஷோவா சஸ்பென்ஷனையுமே வந்து வண்டியில அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் கண்டிப்பாகவே கொடுக்கணும். கூடவே வந்து இதுல என்னன்னா இந்த 7 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து இருக்குது. இப்போ உங்களோட ரெகுலராக ஓட்டக்கூடிய அந்த ரைடரோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது டைட்டாவோ இல்லை கொஞ்சம் லூஸாவோ வந்து உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனையுமே வந்து டியூன் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நல்ல விஷயம் தான். அடுத்ததாக ஸ்பீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லோவர் எண்ட்லேருந்து நல்ல டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து அந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் நீங்கள் ஒரு 5th கியர்லேயே வந்து ஒரு 35, 40 அந்த ரேஞ்ச்லேயே வந்து நீட்டாக அப்படியே ஜென்டில் வந்து உங்களோட டே டு டே கம்யூட்ஸுக்கு வந்து வண்டியை வந்து யூஸ் பண்ண முடியும். சூப்பராகவே இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஹைவே ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80 to 90 வரைக்கும் வந்து ஈஸியாகவே ரீச் ஆகுது. 100 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான், அதாவது கொஞ்சம் நம்ம நல்லா ரேஸ் பண்ணும்போது தான் ரீச் ஆகுது. என்ஜினோட பவருமே வந்து நமக்கு லோவர் எண்டும் அப்புறம் வந்து மிட் ரேஞ்சும் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. டாப் எண்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு பவர் இல்லை. கொஞ்சம் டாப் எண்டுக்கு நம்ம போகும்போது அதாவது 7000, 8000 ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு போகும்போது கொஞ்சம் வந்து அந்த என்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக இருக்கிறது மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ வந்து நம்ம என்னன்னா அந்த லோவர் எண்ட் அப்புறம் வந்து மிட் ரேஞ்சில் வச்சு ஓட்டணும் அப்படின்னாலே சூப்பரான நீட்டான டார்க் டெலிவரி அப்புறம் அந்த பவர் அவுட்புட் வந்து நமக்கு சூப்பராகவே கிடைக்குது. ஹை ஸ்பீட்ஸ்லையுமே வந்து என்னன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு எப்படியும் ஒரு 80-90 டச் பண்ணி ஓட்டியிருப்போம். அது வரைக்கும் வந்து பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸுமே நமக்கு ஃபீல் ஆகலை. அது வந்து அந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் லெவல் சூப்பராக இருக்கிறதையுமே காட்டுது. பிரேக்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க், ரியரில் வந்து ட்ரம் தான். இந்த நம்ம ரிவ்யூ பண்ண டாப் வேரியன்ட்ல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய டிஸ்க் ப்ளஸ் வந்து ஏபிஎஸ்மே வந்து வந்துருது. பின்னாடி வந்து 2 வேரியன்ட்லையுமே ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிஎஸ் இருக்கக்கூடியதுலையாவது பின்னாடியுமே டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு
ப்ரீமியம்னஸ் அந்த வண்டிக்கு அந்த ரைடருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுமாகவும் கிடச்சிருக்கும். பட் அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான். பட் இருந்தாலும் பிரேக்கிங் பவர் அப்படிங்கிறது வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை. சூப்பரான ஸ்டாப்பிங் பவர் நமக்கு நீட்டாகவே கிடைக்குது. ஓவரால் பார்த்தோம்னா சிட்டி யூசேஜுக்குமே சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் அக்கேஷனலாக நம்ம ஹைவே எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கேற்ற மாதிரியான பவர் இருக்குது. அரௌண்ட் 60+ வந்து நமக்கு மைலேஜும் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தைரியமாக நல்ல ஒரு சாய்ஸாக நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து வாங்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் 125Rஓட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். வண்டி வந்து அவங்க நிறைய ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸோட நல்ல காம்படிட்டிவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு மெக்கானிக்கல் பேக்கேஜுமே கொடுத்துருக்காங்க. நல்ல மைலேஜ், நல்ல ரிஃபைன்மெண்ட், அந்த ஹீரோவோட அந்த ஒரு ரிலையபிலிட்டி. என்னன்னா நிறைய சர்வீஸ் சென்டர்ஸுமே இருக்குது. சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தாலுமே வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்த்து அந்த வேல்யூ ஃபார் மணியான ப்ரைஸிங்கையும் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே சொல்கிறது தான், வண்டி ஓட்டும் போது ஒரு நிதான மனசில் இருக்கட்டும். எப்போவுமே சேஃபான ஸ்பீட்ஸில் வந்து ஓட்டுவோம். பை பை.